வரும் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடத்த அனுமதி வழங்கி அரசாணை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு முன்னேற்பாடுகள் புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் சூடுபிடித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 1ஆம் தேதி அந்தோணியார் தேவாலய புத்தாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுவது வழக்கம். ஆனால் ஒரு சில காரணங்களால் ஜல்லிக்கட்டு நடத்துவது தாமதமானது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டை நடத்தும் பொருட்டு முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாடிவாசல் பேரிகார்டு அமைப்பது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 6ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த விழா குழுவினர் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டிருந்தனர். மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. இந்நிலையில் வரும் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடத்த அனுமதி வழங்கி அரசாணை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் ஜல்லிக்கட்டுக்கு காளைகள் தயார் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்காக தஞ்சாவூரில் காளைகள் தயார் செய்யும் பணியில் பராமரிப்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் களம் காணும் காளைகளுக்கு பருத்திக்கொட்டை, தவிடு, நாட்டுப்புல், வைக்கோல் உள்ளிட்ட தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. காளைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக வாரம் ஒரு முறை பிரண்டை, பட்டை, மிளகாய், சின்ன வெங்காயம், கடலை மிட்டாய் ஆகியவையும் அளிக்கப்படுகிறது. காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. வீட்டின் பிள்ளை போல் காளைகளை வளர்த்து வருவதாக உரிமையாளர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்படின்னா பாரம்பரியமாக நடந்துட்டு வர வாசி, அது அழிஞ்சிட்டு இருக்கிற வாசி, அதை நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்காண்டி இதை நாங்களே ப்ரீட் பண்ணி அதுங்களை பார்க்க இது பண்ணி அவுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த பொங்கல் பண்டிகை வர்றதுக்காக அதிகமான பயிற்சிகள் கொடுக்குறோம். நீச்சல் போடுறது, அந்த மாதிரி மண்ணு குத்த விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் பூரா நார்மலாக உள்ள தீனி வைப்போம். அந்த சீசன் டைமில் மட்டும் லோடு தீனி வைக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை இருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். சாயந்தரமும் அதே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கும். மற்ற முக்கால்வாசி காலையோடு தான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.